அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். Our next lady entrepreneur and MSME play a role in making us the fastest growing economy. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு அத்தனை மத்தியில் வந்திருப்பது மிக மகிழ்ச்சி அளிக்கின்றது. தமிழ்நாட்டில் கொங்கு பகுதியானது இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையில் மிக முக்கியமான பங்கெடுத்து தாக்கிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கு மிகவும் ஜவுளி தொழில் மிக துடிப்பான ஒரு தொழிலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது ஒன்று மட்டுமல்ல, தொழில்துறை மிக வளர்ச்சி பெற்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி இருந்து கொண்டிருக்கின்றது. நாட்டாள மின்சார உற்பத்தியில் இந்த பகுதி மிகப்பெரிய பங்காற்றி வந்து கொண்டிருக்கின்றது. அதே போல இந்த பகுதியானது தொழில் முனைவோருக்கு மிகவும் உறுதுணையாக நின்று தொழில்முறை மிகப்பெரியது ரிஸ்க் இந்த பகுதியிலே தொழில்முறை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாட்டோட வளர்ச்சியில் இந்த நாட்டோட பொருளாதாரத்திலே இந்த பகுதி கொங்கு பகுதி மிகப்பெரிய பங்கை ஆற்றிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. इतनी बड़ी तादाद में हम सबको आशीर्वाद देने के लिए आए। मैं आपका हृदय से बहुत बहुत अभिनंदन करता हूं। நண்பர்களே, இவ்வளவு மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய காவி கதை கண்டு கொண்டிருக்கிறது. இந்த மாநிலத்தில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனது மனதார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். दिल्ली के एयर कंडीशन कमरों में बैठकर देश को टुकड़ों में देखने की कोशिश करते हैं, देश को टुकड़ों में बांटने की कोशिश करते हैं, वो जरा आकर के देखे तमिलनाडु हिंदुस्तान का भाग्य बनाने वाला ये राज्य आज आपके आंखों के सामने है। நண்பர்களே, டெல்லியில் ஏசியை ஆண்டு கொண்டு தமிழ்நாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகம் இந்த தேசத்தை பக்கம் எடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வந்திருக்கின்ற கூட்டத்தின் மூலமாக நீங்கள் அத்தனை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். जो राजनीति के फुल कमर தெரியுது निकले அந்த அம்மா கிட்ட பேரு इस बार देश का भाग्य पक्का करने में அப்படியே ஒண்ணு மாட்டாரு तमिलनाडु सबसे आगे होगा। நண்பர்களே, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தமிழகம் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக மாற வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. मैं तमिलनाडु का जितना आभार व्यक्त करूं, मेरे पास शब्द कम पड़ जाएंगे। நண்பர்களே, எனக்கு தமிழகத்தில் ஒரு 5 விஷயங்களை சொல்வதில் எனக்கு மகிழ்ச்சி பெருமை கொள்கிறேன். साथियों, 2024 में आज तमिलनाडु की सबसे ज्यादा चर्चा हो रही है, क्योंकि तमिलनाडु देश में विकास की राजनीति का, नई राजनीति का सबसे नया वाइब्रेंट सेंटर बनने जा रहा है। 2024 में तमिलनाडु एक नया इतिहास रचने जा रहा है, जो ऐतिहासिक आज पूरी हुई है, वो इसका सबसे बड़ा सबूत है। मेरे तमिल भाई बहनों में
एन मंगल यात्रा को जो समर्थन दिया है वो अभूतपूर्व है। அதான் ஒரு நடந்து ஃபுல்லாக வருது அப்படியே ஒயிட்டு தானே ஒயிட்டு தான் அதிகமாக பேசப்பட வேண்டியது பாரதிய ஜனதா கட்சி குறித்து மட்டும்தான். தமிழகம் இன்றைக்கு நாட்டுடைய புதிய அரசியல் வளர்ச்சியில் புதிய மையமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. அவர் இல்லாம அவர் போய் அவன் நடந்து போயிட்டு இருக்கான். லாஸ்ட் படத்தில் இல்லை ஒன்று ரெண்டு படம் ஆகிடும். ஒரு புதிய சரித்திரத்தை ஒன்று ரெண்டு படம் ஆகிடும். அதற்கு முன்னோடியாக இன்றைக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஏன்மன் நெற்மக்கள் என்ற யாத்திரை வெற்றிகரமாக இன்றைக்கு முன்னாடி முடித்திருந்து நிறுத்துவதற்கு மிகப்பெரிய சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த யாத்திரைக்கு நீங்கள் அளித்த ஆதரவை வரலாற்றில் கொண்டு எப்போதுமே இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். साथियों, यात्रा अपने नाम की वजह से भी बेहद खास रही है। हर भाजपा कार्यकर्ता के लिए इस मिट्टी का कण कण ईश्वर के समान। हर भाजपा कार्यकर्ता नेशन फर्स्ट के संकल्प के साथ समाज की सेवा में जुटा है। मैंने भी देखा है कैसे समाज के हर एक वर्ग ने इस यात्रा के दौरान बीजेपी के लिए अपना समर्थन, अपना आशीर्वाद दिया। मैं विशेष रूप से अपने युवा और ऊर्जावान सहयोगी भाईन्ना मलाई को अनेक शुभकामनाएं देता हूं। उन्होंने इस यात्रा से सबका साथ, सबका विकास और सबका विश्वास ये मंत्र घर घर तक पहुंचाया है। நண்பர்களே, எண்மண் நிறுவனம் என்ற பயம் அதன் பெயராக சிறப்பான ஒரு பெயராகும். இது ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டருக்கும் இந்த மண்ணுக்கு உள்ள பிணைப்பை காட்டுகின்றது. ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டரும் இந்த மண்ணும் கடவுளுக்கு சமமானவர் என்று நான் கருதுகின்றேன். அதே போல நாடுதான் முதன்மை என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுகின்றது. மருத்துவம் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்காக பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்திருக்கின்றது நான் குறிப்பாக கவனித்து வந்து கொண்டிருக்கிறேன். அத்தனைக்கு மேலாக இந்த யாத்திரை தலைமையாக நடத்த சென்ற எனது சகோதரமான ஆற்றல் மிக்க துடிப்பு மிக்க அண்ணாமலை அவர்களுக்கு இரண்டு யாத்திரைகள் நடத்துவது சத்தியசா பக்கம் சொல்லக்கூடிய அனைவருக்குமான அனைவரும் உள்ளடக்கிய அனைவருக்கான வளர்ச்சியும் அனைவரும் நம்பிக்கையும் ஒவ்வொரு வீடாக கொண்டு சேர்த்திருக்கின்றார். साथियों, मेरे लिए तमिल भाषा और तमिल संस्कृति बहुत विशेष रही है। संयुक्त राष्ट्र में यूएन में मैंने जो तमिल कविता पढ़ी थी उसके बारे में विदेशों तक में पूछा जाता। मैंने मेरे संसदीय क्षेत्र काशी में काशी तमिल संगमम करवाया। उसे लेकर भी लोग सवाल पूछते हैं। मैंने इस देश का महान परंपरा का सम्मान करते हुए तमिलनाडु की महान परंपरा उसका सम्मान करते हुए पवित्र सिंहों को देश की संसद में सबसे ऊंचे पद पर स्थापित किया। इसे लेकर भी आज देशवासियों के दिल में तमिलनाडु को जानने की एक नई जिज्ञासा पैदा है। तमिलनाडु से मेरा रिश्ता
राजनीति का नहीं, ये रिश्ता दिल का है और दशकों पुराना है। मुझे तमिलनाडु की मिट्टी ने हमेशा असीम प्रेम किया। करीब 32 साल पहले 1991 में मैंने जब एकता यात्रा निकाली थी, उसकी शुरुआत भी तमिलनाडु के कन्याकुमारी से हुई थी और वो यात्रा 2 मकसद लेकर के चली थी। एक, श्रीनगर के लाल चौक में आतंकवादियों की गोलियों के बीच में जाऊंगा और तिरंगा झंडा फहरा के रहूंगा। और दूसरा संकल्प था आर्टिकल 370 हमेशा हमेशा के लिए मिटा के रहूंगा। और इसलिए कन्याकुमारी से तमिलनाडु की मिट्टी को माथे पर चढ़ा के निकला था और आज वो दोनों काम आज लाल चौक में शान से तिरंगा फहरा रहा है। और आज आर्टिकल 370 इतिहास के पन्नों में बंद हो चुकी है। मक्कल यात्रा तमिलनाडु को एक नए पथ पर ले जा रही है। அந்த யாத்திரை என் மனதில் இருந்த 2 விஷயங்கள் தான். ஒன்று, காஷ்மீரில் லாக்அவுட் என்ற சொல்லியிருக்கிறதிலே நம்முடைய நாட்டுடைய தேசக்குடி மூவன கொடியை ஏற்ற வேண்டும். இரண்டாவது, இந்த காஷ்மீரால் கொடுக்கப்பட்ட 370 சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். இதுதான் தப்பமாக இருந்தது. இன்றைக்கு அந்த லாக்அவுட்டில் நிரந்தரமாக மக்கள் பறந்து கொண்டிருக்கின்றனர். ரத்து செய்து அதை தூக்கி குப்பையை நாம் நிச்சயமாக மிகப்பெரிய வரலாற்று சாதனை இருந்தோம். ஆகவே அதே போல இந்த எரிமண் நீர்நாட்கள் யாத்திரை கூட இந்த யாத்திரை தமிழகத்தை ஒரு புதிய பாதையை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. बीजेपी तमिलनाडु में भले ही कभी सत्ता में न रही हो, लेकिन तमिलनाडु हमेशा बीजेपी के दिल में रहा है। ये बात आज हर तमिल भाई बहन जानता है, हर तमिल भाई बहन समझ रहा है। इसलिए जिन्होंने दशकों तक तमिलनाडु को लूटा,
बोलो बीजेपी की बढ़ती ताकत से घबराए हुए हैं। वे लोग झूठ बोलकर जनता को आपस में बांटकर लोगों को लड़वाकर अपनी कुर्सी बचाना चाहते हैं। लेकिन तमिलनाडु के लोग दिल से जितने पवित्र होते हैं उतने ही समझदार भी होते हैं। इनकी सच्चाई सामने आ चुकी है, इनकी पोल खुल चुकी है। इसलिए अब तमिलनाडु के लोग बीजेपी पर भरोसा जता रहे हैं। ये नजारा कह रहा है தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறதில்லை. ஆனால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய இதயத்தில் எப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே. இதை ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சகோதரருக்கும் நன்றாக தெரியும், நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த விஷயத்தை எல்லாம் தெரிந்து காலமாக இந்த தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கொள்ளையர்கள் இதை புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் பலம் பெருகி வருகிறது. இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற முயற்சியின் காரணமாக மக்களுக்கு பொய்யை சொல்லி மக்களை திசை திருப்பி மக்களுக்கு சண்டை ஊட்டி தீயை ஊட்டி விவாதத்தை செய்து அதன் மூலமாக பொதுமக்களை தெரிந்து அவர்களுடைய நாட்டுகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக மிகப்பெரிய பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் மறந்துவிடக்கூடாது. தமிழகத்தில் மக்கள் உள்ளத்திலே தூய்மையானவர்கள் மட்டுமல்ல, மிகச்சிறந்த அறிந்தவர்கள் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். ஆகவே இவருடைய நாடகம் கபட நாடகம் இப்பொழுது வெளியே வந்திருக்கிறது. வெளியே வந்தது மட்டுமல்ல, அவர்களுடைய தவறுகள் அவர் செய்த அத்தனை ஊழல்களுக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தமிழகத்தின் மீது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து கொண்டிருக்கின்றது. साथियों, केंद्र में बीजेपी सरकार ने तमिलनाडु के विकास को हमेशा प्राथमिकता दी है। 2004 से 2014 के बीच तमिलनाडु को केंद्र सरकार से टैक्स डिवर्जन की जितनी राशि मिली थी, बीजेपी सरकार ने उसे 3 गुना ज्यादा राशि तमिलनाडु को दी है। और तब दिल्ली में तमिलनाडु से डीएमके के लोग सरकार में बैठे थे, मलाई खा रहे थे, लेकिन तमिलनाडु का भला करने के लिए कुछ भी नहीं कर पाते थे। पिछले 10 साल में बीजेपी सरकार ने तमिलनाडु को विकास के कार्यों के लिए पहले के मुकाबले कई गुना ज्यादा पैसे दिए। और आप ये भी याद रखिए कि डीएमके और कांग्रेस लंबे समय से एक दूसरे के सहयोगी है। 2004 से 2014 तक डीएमके के लोग कांग्रेस की यूपीए सरकार के बड़े मंत्रालयों में बड़े बड़े मंत्री बनकर के बैठे थे। लेकिन इसके बाद भी इन लोगों ने तमिलनाडु के लोगों के विकास को प्राथमिकता कभी भी नहीं दी। நண்பர்களே, தமிழகத்திலே வளர்ச்சிக்காக மத்திய பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுது தமிழக வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முன்னுரிமை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 2004 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை மத்திய அரசாங்கத்தில் தமிழகத்திற்கு, அதாவது யூபி அரசாங்கம் காங்கிரசும் திமுக கூட்டணி இருந்தபோது அரசாங்கம் எவ்வளவு இங்கே தமிழகத்திற்கு கொடுத்ததோ அதை விட நம்முடைய அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகமாக பணத்தை வளர்ச்சிக்காக தமிழக அரசை நாம் கொடுத்திருக்கிறோம் புரிந்து கொள்ள முடியாது. ஆக அது மட்டுமல்ல,
साथियों, मोदी जब काम करता है तो सबके लिए करता है, और उसमें भी सबसे गरीब सबसे ऊपर रहते हैं। इसलिए आज भारत के हर गरीब के पास मोदी की गारंटी। तमिलनाडु में मोदी की गारंटी का अर्थ है 3.5 करोड़ लोगों को मुफ्त अनाज। मोदी इन गारंटी का मतलब है तमिलनाडु की 40 लाख से अधिक महिलाओं को धुएं से आजादी, उनके लिए एलपीजी सिलेंडर। मोदी इन गारंटी का मतलब है तमिलनाडु के 6 लाख से अधिक ग्रामीण परिवारों के लिए पीएम आवास। और आज पूरा देश जानता है कि ये मोदी इन गारंटी अब अगले कई सालों तक और चलने वाली है। மோடி வேலை செய்யும்போது அவர் அத்தனை நபர்களுக்காக மட்டும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதில் குறிப்பாக ஏழைகளை முதன்மைப்படுத்த பெருமைப்படுத்த முதலமைச்சர் வருவதற்காக ஏழைகளுக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு நாட்டில் ஏழைகளை புரிந்து இன்றைக்கு அவர்களுக்கு அத்தனை வசதிகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மோடி கேரண்டி, மோடியுடைய உத்தரவாதம் என்று சொன்னால் 3 கோடி மக்களுக்கு இலவசமான அரிசி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் மோடியுடைய கேரண்டி, தமிழ்நாடு உத்தரவாதம். அதே போல மோடி உத்தரவாதம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 40 லட்சம் பெண்களுக்கு இலவசமாக கேஸ் சிலிண்டர் கனெக்ஷன் நம்ம கொடுத்திருக்கிறோம். அதே போல மோடி கேரண்டி, மோடி உத்தரவாதம் சொன்னா 6 லட்சத்துக்கு அதிகமான கிராமப்புற வீடுகளில் நாம பிரதான் மந்திரி ஆவாஸ் சொல்லக்கூடிய முதலமைச்சர் வீடு கட்டுகிற திட்டத்தின் மூலமாக அத்தனை பேருக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம், வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆகவே மோடி உத்தரவாதமானது ஏதோ ஒரு சில நபர்களுக்கு மட்டுமல்ல, மோடி உத்தரவாதமானது இன்னும் பல ஆண்டு காலத்திற்கு தொடரும் என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிந்து அழைத்துக் கொள்கிறேன். அதை இந்த நாடும் புரிந்து வருகிறது. आज जब मैं तमिलनाडु में आया हूं तो आदरणीय एमजीआर जी को भी याद कर रहा हूं। श्रीलंका की यात्रा के दौरान मुझे एमजीआर की जन्मभूमि कैंडी जाने का अवसर मिला। मैंने वहां के लोगों से उनकी बात की थी। आज मैं उनकी कर्मभूमि तमिलनाडु आया। एमजीआर ने परिवारवाद की परंपरा से हटकर सुशासन की महान परंपरा को स्थापित किया। उन्होंने क्वालिटी एजुकेशन और हेल्थ केयर के लिए काम किया और यही कारण था कि समाज के नौजवान और महिलाएं उनका इतना सम्मान करते हैं। यही कारण है कि आज भी समाज के गरीब तबके के लोग उन्हें अपना सबसे बड़ा नेता कहते हैं। एमजीआर ने परिवार के आधार पर नहीं बल्कि प्रतिभाओं के आधार पर लोगों को आगे बढ़ाया। लेकिन दुर्भाग्य से आज तमिलनाडु में डीएमके के कारण जो राजनीति हो रही है वो एमजीआर साहब के लिए अपमान जैसा है। अगर एमजीआर के बाद कोई था तो वो अम्मा जयललिता जी थी, जिन्होंने तमिलनाडु के जनहित और जन कल्याण के लिए अपना पूरा जीवन दिया। अभी कुछ समय पहले उनकी जन्म जयंती थी। आज तमिलनाडु की भूमि से मैं उन्हें अपनी श्रद्धांजलि देता हूं। मेरा सौभाग्य है
कि मैंने काफी समय तक जयललिता जी के साथ काम किया। मैं जानता हूं कि वो किस तरह तमिलनाडु के लोगों के साथ दिल से जुड़ी हुई। उन्होंने जीवन भर एमजीआर के सिद्धांतों पर चलकर तमिलनाडु के लोगों के विकास और उनके हित के लिए काम किया, और यही कारण है कि आज भी तमिलनाडु के घर घर में लोग उन्हें याद करते हैं। நண்பர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் நினைவுக்கு வந்தார். நான் அவர் பிறந்த பொழுது இலங்கைக்கு சென்ற பொழுது அவர் பிறந்த பொழுது கண்டிக்கு நான் செல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே மக்களிடத்திலே நான் பேசினேன். இன்றைக்கு அவர் எங்கு பணியாற்றினாரோ அவருடைய இந்த மண்ணிற்கு நான் வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த குடும்ப பாரம்பரியத்திலிருந்து மிகப்பெரிய நல்லாட்சி நடத்தியதன் மூலமாக மரியாதை எம்ஜிஆர் அவர்கள் தரமான கல்வியும் நல்ல சுகாதாரத்தை தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதன் காரணமாக சமூகத்தில் இளைஞர்களும் பெண்களும் அவரை மிகவும் மதிப்பதற்காக இந்த மிகப்பெரிய மதிப்பு வந்தனர் என்று நமக்கு இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் ஏழை மக்கள் அத்தனை பேரும் தமிழகத்திலே எம்ஜிஆரை ஒப்பற்ற தலைவர் என்று இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ குடும்பத்து அரசியல் காரணமாக ஆட்சிக்கு வரவில்லை. அவர் அத்தனை ஆட்சியும் பிரிவினைகள் அடிப்படையில் தான் இந்த தமிழகத்தில் ஆட்சியை நடத்திருக்கின்றார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற திமுகவால் தமிழகத்தில் எம்ஜிஆரை அவமானத்தில் போல அவரை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. எம்ஜிஆருக்கு பிறகு யாராவது நாட்டிலே நல்ல ஒரு ஆட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அம்மா ஜெயலலிதா அவர்கள் மட்டுமே என்று எல்லாம் சொல்ல முடியும். காரணம், அவர் முழுக்க தனது வாழ்நாள் முழுவதும் இந்த பொதுநலனுக்காகவும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் கொடுத்தார் என்று என்னால் சொல்ல முடியும். சிறிது நாட்களுக்கு முன்பாகத்தான் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. ஆகவே இன்றைக்கு தமிழகத்திலிருந்து இந்த மண்ணிலிருந்து அவருக்கு நான் மீண்டும் ஒருவரை என்னுடைய அஞ்சலியை செலுத்துகின்றேன். இது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, ஜெயலலிதா அவர்களோடு பல்லாண்டு காலம் நான் நெருங்கிய பணியாற்றிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதே போல தமிழக மக்களோடு எப்படி மக்களோடு தன்னை தொடர்புபடுத்திக் கொண்டு மக்களுக்காக எப்படி வாழ்ந்தார் என்பதை அத்தனை பேரும் அறிவோம். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் கொள்கைகளை கடைபிடித்து அதன் மூலமாக மக்களின் வளர்ச்சி மற்றும் மக்களின் நலக்காக மட்டும் பணியாற்றினார். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கும் தமிழகத்தில் அனைத்து நேரங்களிலும் அவரை நினைவு கூறுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. मोदी जब देश के विकास की गारंटी लेता है तो ये भी सुनिश्चित करता है कि तमिलनाडु भी उसी रफ्तार से आगे बढ़े। तमिलनाडु के लोगों ने हमेशा देश को सबसे ऊपर रखा। इसलिए आज अगर देश में 2 डिफेंस कॉरिडोर बनते हैं तो उनमें से एक तमिलनाडु में बनाया जाता है। आज देश जब टेक्सटाइल की फील्ड में संभावनाओं के लिए काम करता है तो तमिलनाडु को उसका भरपूर फायदा मिलता है। மோடி உத்தரவாதத்தை நாட்டின் வளர்ச்சி என்று சொல்லுகின்ற போது அந்த தமிழகத்தில் வளர்ச்சி சேர்த்துதான் எல்லாம் சொல்ல முடியும். ஆகவே நாடு எப்படி வளர்கிறதோ அதே வேளையில் தமிழகம் வளர வேண்டும் என்பதை மோடியுடைய உத்தரவாதம் உங்களுக்கு உறுதி செய்கிறது. தமிழக மக்கள் எப்பொழுதுமே இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய மரியாதை மதிப்பு வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அதனால்தான் தமிழ்நாட்டில் இந்த நாட்டில் நாம் பாதுகாப்புக்காக இரண்டு தயாரித்து இடங்களை செய்து செய்கிற போது தமிழகத்தில் ஒரு பாதுகாப்பு தொழிற்சாலைகள் அமைக்கக்கூடிய ஒரு இடமாக தமிழகம் தேர்வு செய்யப்பட்டது. அதில் இன்றைக்கு தமிழகத்திலிருந்து 400 தளவாடங்கள் மிக பெரிய அளவில் நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஜவுளித்துறையிலே மிகப்பெரியதொரு வாய்ப்பு நாட்டில் வருகின்ற பொழுது தமிழ்நாடு கூட அதற்கான முழு பலனையும் இன்றைக்கு பெற்றுக் கொண்டதை என்னால் சொல்ல முடியும். विपक्ष में बैठे हुए इंडिया के लोग और जो आज इंडिया के साथियों ने
तमिलनाडु को जकड़ा हुआ है, वो कभी तमिलनाडु का विकास नहीं होने देंगे। आप पहले का समय याद करिए, जो कांग्रेस डिफेंस के सौदों में हजारों करोड़ रुपए की दलाली खाती थी, वो कांग्रेस क्या तमिलनाडु में डिफेंस कॉरिडोर बनने देती? आज डिफेंस सेक्टर में से जो कई गुना निर्यात कर रहा है, उससे युवाओं को जो रोजगार मिल रहा है, क्या कांग्रेस कभी ये होने देती? क्या हमने टेक्सटाइल इंडस्ट्री के लिए PLI स्कीम शुरू की, उसका परिणाम है कि 20,000 करोड़ रुपए के निवेश प्रस्ताव आए, 2 लाख करोड़ के करीब टर्नओवर इससे होगा। इसके अलावा यहां विरुद्ध में एक PM मित्र टेक्सटाइल पार्क भी बनाया जा रहा है। इससे आने वाले समय में लाखों नौकरियों के अवसर बनने वाले, मुद्रा लोन के जरिए भी तमिलनाडु के उद्यमियों को 2 लाख करोड़ रुपए से ज्यादा की फंडिंग दी गई है। आप मुझे बताइए, कांग्रेस सरकार में क्या यह मुमकिन हो सकता था? मोदी तमिलनाडु के विकास के लिए काम कर रहा है, और इसलिए ये इंडियन एयरलाइंस वाली पूरी गैंग मोदी से क्या परेशान है। நண்பர்களே, இந்த தமிழகத்தில் இந்தியாவை கூட்டணி என்ற ஒரு கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களெல்லாம் தமிழகத்தை எப்போது கைப்பற்ற வேண்டும், தமிழகத்தின் வளர்ச்சியை கைப்பற்றிவிட்டால் தமிழகத்தின் வளர்ச்சி ஒருபோதும் வளர்ச்சி இருக்காது என்பதை இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். வளர்ச்சி வர அனுமதிக்க மாட்டார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், அதாவது வெளிநாட்டிலிருந்து நம்முடைய ராணுவத்திற்காக வாங்கிய பாதுகாப்பு உபகரணங்கள்ல கோடிக்கணக்கான ரூபாய்கள் லஞ்சம் வாங்கிய கமிஷனாக பெற்ற காங்கிரஸ் அரசாங்கம் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பாதுகாப்பு டிஃபென்ஸ் காரிடர் என்று அனுமதிப்பார்களா? இதன் மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு காங்கிரஸ் இங்க பெறுவதற்கு அனுமதிக்குமா? நண்பர்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் பெறுகின்ற ஜவுளி தொழிலுக்காக PLI என்ற திட்டத்தின் மூலமாக தமிழகத்திற்கு 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி பூங்கா திட்டத்தை நாம் நமக்கு கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக ஏறத்தாழ 2 லட்சம் கோடி ரூபாய் இதன் மூலமாக வருவாய் ஈட்டக்கூடிய நிலைமை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதை நான் இந்த மூலமாக இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். அதே போல முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் தொழில் முனைவோருக்காக 2 லட்சம் கோடிக்கு அதிகமான நிதி வழங்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியிலே சாத்தியமாகுமா? சாத்தியமாகும்னு கேட்கிறேன். தமிழகத்தோட வளர்ச்சிக்காக ஓடி கொடுமையாக உழைத்து வருகின்ற காரணத்தினால எதிர்கட்சிகள் அத்தனை பேருக்கும் என் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். साथियों, आज बीजेपी अपनी सरकार के तीसरे कार्यकाल में विकसित भारत के निर्माण की बात कर रही है। बीजेपी अपने तीसरे कार्यकाल में भारत को तीसरी सबसे बड़ी अर्थव्यवस्था बनाने की बात कह रही है, लेकिन दूसरी तरफ मोदी से नफरत, उसके नाम पर एकजुट हुए इंडी गठबंधन के लोग अनाप शराब बोलते रहते हैं। क्या आपने इनके एक भी दल को विकास पर, अर्थव्यवस्था पर, इंडस्ट्री पर, शिक्षा पर, एग्रीकल्चर पर, लेबर पर, फिशरमैन पर बात करते सुना है क्या? इन्हें बस एक ही चिंता है कि कैसे
इनके परिवार की दुकान चलती रहे, अपने परिवार को बढ़ावा देकर ये तमिलनाडु के हर युवा का विकास होते हुए हैं। நண்பர்களே, நாம் புதிய பாரதத்தை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இந்திய கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். அவர்கள் நாம் செய்கின்ற வளர்ச்சி, இந்த நாட்டோட வளர்ச்சி, இந்த நாட்டில் தொழில் வளர்ச்சி, அதே போல இந்த நாட்டில் விவசாயம் பெண்களுக்கான வளர்ச்சி, அதே போல மீனவர்களுக்கான திட்டங்கள், விவசாயிகளுக்கான திட்டங்கள், இப்படிப்பட்ட வளர்ச்சியை நான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இதை எப்படியாவது இல்லையே அவர்களுடைய தரப்பை ஓய்வுக்கு நல்லது செய்ய மாட்டேன் என்று ஒரு பொய்யான ஒரு உருவத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே அவர்களின் கூட்டணி உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே அந்த கொள்ளையடிக்கின்ற அவர்கள் படையை நாம் கூட்ட வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது. इंडी गठबंधन के लोग केंद्र में तो अपनी हार मान चुके हैं, लेकिन इनकी कोशिश है कि कैसे तमिलनाडु जैसे राज्यों में लूटने का लाइसेंस बना रहे। लेकिन 2024 में जनता ने मन बना लिया है कि इनकी लूट की हर दुकान पर ताला डालना है। तमिलनाडु में यात्रा ने इस ताले का इंतजाम कर दिया है। अब तमिलनाडु में भी भाजपा भ्रष्टाचार की राजनीति का अंत करने के लिए तैयार हो रही है। मैं हमारे सभी कार्यकर्ताओं से कहना चाहूंगा, आपको जनता का आशीर्वाद लेकर पूरी ऊर्जा के साथ तमिलनाडु में लोगों की सेवा करनी है। आपको तमिलनाडु के घर घर तक बीजेपी के तीसरे कार्यकाल के संकल्प को पहुंचाना है। जो मैंने यहां कहा है उसे आपको जन जन तक लेकर जाना है। मैं फिर एक बार इस विशाल जन समुदाय को और तमिलनाडु के ये उज्जवल भविष्य की गारंटी लेकर आए हैं। ये तमिलनाडु के युवाओं के भाग्य को बदलने की गारंटी मैं देख रहा हूं। ये युवा तमिलनाडु के अधिकारों के रक्षा की गारंटी आज मैं देख रहा हूं। और मोदी आपकी गारंटी के लिए आपके साथ खड़ा है। நண்பர்களே, இப்போ மத்தியிலே இந்தி கூட்டணி உருவாகி இருக்கிறது. டெல்லியில எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இந்தி கூட்டணி முடிஞ்சு போச்சு, ஜெயிக்காத விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனா தமிழகத்தில் மட்டும் எப்படியாவது கொள்ளையடிக்கிறவர்களுக்காக அந்த கூட்டணி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதனால அந்த கடையை கொள்ளையடிக்கிற கடையை கூட்ட வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். 2024 அந்த கொள்ளையடிக்கின்ற கடையை கூட்ட வேண்டும். அதற்காக தமிழ்நாட்டில் நாம் நடத்திய எண்மண் இன்மக்கள் என்ற யாத்திரை மூலமாக அந்த யாத்திரை இதற்கான கூட்டை நாம் உருவாக்கி இருக்கின்றதை இந்த கூட்டத்தின் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தமிழக மக்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றனர் இந்த கூட்டத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல அத்தனை பேரும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி சொன்னீங்க, அத்தனை பேரும் 3வது முறையாக மீண்டும் ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும் சொன்னால் மக்களுக்கு சொல்ல வேண்டும், மக்களுக்கு செல்ல வேண்டும், வீடுகளாக செல்ல வேண்டும். அவர்களுக்கு மக்களுடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய வார்த்தைகளை பெற வேண்டும், வாக்குகளை பெற வேண்டும், மீண்டும் நமக்கு ஆதரவு வர வேண்டும். அது மட்டுமல்ல, இளைஞர்களுக்கான உத்தரவாதம் மோடி உத்தரவாதம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தை பார்த்து நான் பெருமையோடு சொல்லுகிறேன்.
நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.